ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் உங்கள் தனுஷா அடாட் 24/7 தமிழுக்காக. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியன் பாலிட்டி அதுல எஸ்பெஷலி இம்பார்ட்டண்டான அமெண்ட்மெண்ட்ஸ் என்னென்ன, ஓகே, முக்கியமான அரசியலமைப்பு திருத்தங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்றதான் பார்க்க போறோம். இந்த திருத்தங்கள் வந்து கொஸ்டின்ஸ் வச்சு பார்க்க போறோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்லேருந்து 106th அமெண்ட்மெண்ட் வரைக்கும் இருக்குது. அதில் எல்லாமே முக்கியமான இல்லை. ஸோ அதில் செலக்டிவான டாபிக்ஸ் மட்டும்தான் முக்கியம். அதை தான் இதில் கவர் பண்ணியிருக்கேன். ஓகே, இதை கொஸ்டின் மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ இந்த செஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் இருக்க போது. ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வச்சு தான் இன்னைக்கு கொஸ்டின். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இதோட ஆன்சர் என்னப்பா? Yes. So, இதோட ஆன்சர் என்ன? 9th schedule was introduced by the first constitution amendment அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கரெக்டா? Why do I have this timing here? Okay, it has gone now. Okay, so 9th schedule அப்படின்றது ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இது கரெக்டா? எஸ், இது கரெக்ட். அடுத்தது லாஸ் பிளேஸ்ட் அண்டர், ஓகே, 9வது அட்டவணைக்கு கீழே இருக்கக்கூடிய சட்டங்களை வந்து they are immune from judicial review அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கரெக்டா? சொல்லுங்க. தென் ஸோ எஸ், they are immune அப்படின்னு தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணுறப்ப எஸ், அவங்க வந்து நீதிமன்றத்திற்கு பரிசீலனையிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றன அப்படின்னாங்க. எஸ், தே வேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பயும்னு சொன்னாதான் தவறு. இப்பயும் ஈவன் டுடேன்னு சொல்றாங்க. இதுதான் தவறு. ஆப்ஷன் ஏ 1 and 2 மட்டும்தான் இதுல கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? நிறைய பேர் ஆன்சர் பண்ணுங்க, அப்பதான் வந்து செஷன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். விச் அமெண்ட்மெண்ட், ஓகே, எந்த அமெண்ட்மெண்ட் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றத ஆட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதோடைய பதில் என்ன? அடிப்படை கடமைகள் அப்படின்றத ஆட் பண்ணது எது? ஸோ இந்த அடிப்படை கடமைகள் அப்படின்றது ஆர்டிகிள் 51A, அதுல ஏல இருந்து கே பாயிண்ட் வரைக்கும் இருக்கு. ஓகேயா? தென் இதை ரெக்கமெண்ட் பண்ணது ஸ்வரன் சிங் கமிட்டி. And இது it's a duty of the citizen. இந்திய குடிமகன் யாரா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த டியூட்டி அப்படின்றது இருக்கு. ஓகே, எஸ் ரமேஷ், கரெக்ட்பா. சூப்பர் சூப்பர். ராஜேஸ்வரி, குட் ஆஃப்டர்நூன்பா. குட் ஆஃப்டர்நூன். ஸோ இது இல்லாம இந்த டியூட்டிஸ்லாம் வந்து ஃபாரினர்ஸ் அவங்களா ஃபாலோ பண்ணுமானா தேவையில்லை. ஓகே, தென் இதுல மொத்தம் 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கு. அதுல மொதல் 10 வந்து உங்களோட 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ல ஆட் பண்றாங்க. ஓகே, அதுதான் 42வது திருத்த சட்டம். கடைசியா 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்றது உங்களுக்கு 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல 2002ல ஆட் பண்றாங்க. இது 1976. ஓகே, ராஜேஸ்வரி சூப்பர்பா, கரெக்ட். ரமேஷ் ரைட். அடுத்த கேள்வி, ரைட் டு எஜுகேஷன் வாஸ் மேட் அ ஃபண்டமெண்டல் ரைட் பை விச் அமெண்ட்மெண்ட்? இதோடைய பதில் என்ன? ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரைட் டு எஜுகேஷன் அப்படின்றது உங்களுக்கு ஆர்டிகிள் 21A இதுல ஆட் பண்றாங்க. ஓகேயா? இது எந்த அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இதோடைய பதில் என்ன? ஸோ இப்போதான் சொன்னேன் முன்னாடி, இதுலதான் 2002ல வந்த 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல தான் இது நடக்குது. இது எதற்காக பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஆர்டிகிள் 21A ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லையும், அது இல்லாம ஆர்டிகிள் 45 அப்படின்றதுல மாடிஃபிகேஷனும், இது வந்து டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியும், அடுத்தது ஆர்டிகிள் 51A அதுல கே பாயிண்ட்டையும் ஆட் பண்றாங்க. இது வந்து உங்களோட ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஓகேயா? எஸ், இது 86th அமெண்ட்மெண்ட்ல நடக்குது. அடுத்த கேள்வி பார்ப்போமா? ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றத
அடிப்படை உரிமையிலிருந்து ஓகே அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கிய திருத்தம் எது? சொல்லுங்க. 2 பேர் தான் இங்க இருக்காங்களா? ஸோ why others are not answering? 43 பேருன்னு இருந்தீங்க. ஸோ ஆன்சர் பண்ணுங்க. Which amendment removed right to property from fundamental rights? அடிப்படை உரிமைகள்ல இருந்து எதை ரிமூவ் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இதோடைய பதில் என்ன? ஸோ உங்களோட 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தான் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுடைய ஆர்டிக்கிள் 19(1)F அண்ட் ஆர்டிக்கிள் 31 இது ரெண்டுலேயும் இருந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டியை கொண்டு போய் உங்கள் ஆர்டிக்கிள் 300A இதில் பிளேஸ் பண்ணுறாங்க. ஓகேயா? ஸோ இதோடைய ஆன்சர் என்ன? அஃப்கோர்ஸ் 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேயா? அடுத்தது பார்ப்போமா? ஸோ இதோட ஆன்சர் பாருங்க. மேட்ச் இட். (52nd Amendment Act அப்படின்றது எதுக்காக வருது? Anti-Defection Law அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கட்சி தாவல் தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா? ஸோ கட்சி தாவல் தடுப்பு சட்டம்னு சொல்றாங்க. அதே 61st Amendment 61வது திருத்த சட்டம் அப்படின்றது என்ன பண்ணுச்சு? ஓட்டிங் ஏஜை 18 ஆச்சு. 21ல் இருந்ததை 18 மாத்துச்சு அப்படின்றாங்க. எஸ், இது கரெக்ட். 73rd Amendment அப்படின்றது பஞ்சாயத்து ராஜ் பற்றி தான் வருது. எஸ், அதுவும் சரி. ஓகேயா? இது 1985லையும் இது 1988லையும் இது 1992லையும் வருது. ஓகேயா? ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான பதில். அடுத்த கேள்வி. 42nd Amendment இஸ் கால்டு மினி கான்ஸ்டியூஷன் சொல்றாங்க. எஸ், ராஜராஜேஸ்வரி கரெக்டுப்பா. குட். எஸ். ஸோ 42வது திருத்த சட்டத்தை தான் மினி கான்ஸ்டியூஷன் சிறு அரசியலமைப்புன்னு சொல்றாங்க. எஸ், எதனால அப்படின்னா இட் மேட் லார்ஜ் நம்பர் ஆஃப் சேஞ்சஸ் டு தி கான்ஸ்டியூஷன். இதனால தான் சொல்றாங்க. ஸோ இந்த ஆர் அப்படின்றது இட் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ரைட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. அடுத்தது 7th Amendment abolished the classification of states. அதாவது 7வது திருத்தம் அப்படின்றது மாநிலங்களை வகைப்படுத்துறத நீக்கியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கரெக்டா? வசந்த்குமார் 42nd தான் பாது. ஓகேயா? ஸோ இது இட் abolished the classification of states அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எஸ், இது ஆக்சுவலி அபாலிஷ் பண்ணுச்சு தான். என்ன அபாலிஷ் பண்ணுச்சுன்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் சி டின்னு இருந்த ஸ்டேட்டோடைய கிளாசிஃபிகேஷன் தான் அபாலிஷ் பண்ணுச்சு. அண்ட் இட் இன்ட்ரடியூஸ்டு யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ யூனியன் பிரதேசத்தை அறிமுகப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கரெக்டா? சொல்லுங்க. எஸ், இதுவும் கரெக்ட். ஏன்? இவங்க தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஆட்சி செய்வாங்க அப்படின்ற ரீஜனை யூனியன் டெரிட்டரிஸ்னு அனௌன்ஸ் பண்றாங்க. தென் இட் கிரியேட்டட் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ். இது மொழி அடிப்படையிலான மாநிலங்களை உருவாக்கியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கரெக்டா? எஸ், இதுவும் உண்மை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 1, 2 and 3. அடுத்த கேள்வி. 42வது திருத்த சட்டம் இட் ஆடட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்னு சொல்றாங்க. இது கரெக்டா? எஸ். 86th Amendment Act இட் மாடிஃபைட் தி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றாங்க. இது கரெக்டா? எஸ். அது இல்லாம 44th Amendment இட் ரிமூவ் தி ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்டா? எஸ், இதுவும் கரெக்ட். ஸோ எல்லாமே கரெக்ட். ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்தது பார்ப்போமா? இது பாருங்க. 73rd Amendment இட் மேட் பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அதாவது பஞ்சாயத் ராஜ் அப்படின்றதுக்கு அரசியல் அமைப்பு
ஸ்தானம் இல்ல அந்தஸ்து அப்படின்னு கொடுத்தது 73வது திருத்த சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்டா? சொல்லுங்க, ஆன்சர் பண்ணுங்க. எஸ் லாவண்யா, எஸ் கரெக்ட்பா. குட். ராஜராஜேஸ்வரி, ரமேஷ், குட். ஆன்சர் பண்ணுங்க. மற்றவங்க எல்லாமே ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இதோடைய ஆன்சர் என்ன? So 74th amendment applies only to municipal corporations சொல்றாங்க. only அதுக்கு apply, அதுக்குன்னு மட்டும் இல்ல, municipality, municipal corporations and transition areas இது எல்லாத்துக்குமே இது பொருந்தும். ஓகேயா? ஸோ அது தவறு. both amendments introduce the concept of state finance commission. ஓகேயா? மாநில நிதி ஆணையம் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ரெண்டு பேர் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. Yes, that is right. So 2 மட்டும்தான் தப்பு. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகே, குட் பா. வசந்தகுமார், ராஜராஜேஸ்வரி, ரமேஷ், லாவண்யா, குட். அடுத்தவங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. 101st amendment. இதோட ஆன்சர் என்ன? It introduced GST, Goods and Services Tax அப்படின்றத அறிமுகப்படுத்தியது அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்டா? எஸ், இது கரெக்ட். And it created a GST Council as constitutional body அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்டா? ஆர்டிகிள் 279A அதன் அடியில ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னு கொண்டு வந்து இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காகவும் ஸ்டேட்ஸுக்கு மத்தியிலையும் சென்டருக்கு மத்தியிலையும் ஒரு கோஆர்டினேஷன் கொண்டு வர்றதுக்காகவும் தான் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அண்ட் இட் ரிமூவ்டு இன்டைரக்ட் டாக்ஸஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரம் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்டா? எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆகல. ஃபார் எக்ஸாம்பிள் மர்ஜ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஜிஎஸ்டி கூட சிலதை வந்து மர்ஜ் பண்ணிட்டாங்க. ஓகேயா? ஸோ அதனால எல்லா இன்டைரக்ட் டாக்ஸஸும் ரிமூவ் ஆகலை அப்படின்றது தான் உண்மை. ஓகேயா? ஸோ தே ஹாவ் மர்ஜ்ட் இட், தே ஹாவ் நாட் அபாலிஷ்ட் இட். ஓகே, ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பின்வரும் கூற்றுகளை பரிசீலிக்கவும் அப்படின்றாங்க. 52nd Amendment Act, it introduced Anti-Defection Law அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்டா? 52வது திருத்த சட்டம் அப்படின்றது இந்த திருத்தங்களை, ஓகே, ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை வந்து அறிமுகம் படுத்தியது அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்டா? எஸ், இது கரெக்ட். தென் 91st Amendment Act strengthened anti-defection provisions அப்படின்றாங்க. எஸ், இதனை வலுப்படுத்தியது அப்படின்னா எஸ், இது வலுப்படுத்தியது. அது இல்லாமல் உங்களுடைய 91st Amendment அப்படின்றது இட் ரிமூவ்ட் தி டிஃபெக்ஷன். ஓகேயா? ஸோ இட் ரிமூவ்ட் தி டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் டிஃபெக்டர்ஸ். அதாவது யாரெல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் இது ரிமூவ் பண்ணுச்சுன்னு சொல்கிறாங்க. இது கரெக்டா? சாரி, இது தப்பு. ஓகே, ஸோ அதை வந்து டிஸ்குவாலிஃபிகேஷனை ரிமூவ் எல்லாம் பண்ணல. ஓகே, இது மாடிஃபை மட்டும்தான், ஸ்ட்ரென்தன் தான் பண்ணிச்சோ தவிர இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன்லாம் ரிமூவ் பண்ணல. எஸ், ஆப்ஷன் சி தான் இதோட கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அடால சிறர்கள் 3.1 குரூப் 1 பேட்சும் அது இல்லாமல் சிந்தனை 3.0 அப்படின்ற குரூப் 2 பேட்சும் ஆரம்பிக்கிறோம். ஸோ இது சிறர்கள் இப்போ தான் ஆரம்பிச்சுது. இல்லை மேம் எனக்கு வந்து ஹோலிஸ்டிக்காக ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா இன்னும் ஒரு 10 நாளில் சிந்தனை 3.1 குரூப் 2 பேட்ச் ஆரம்பிக்க போகிறோம். இது ஸ்பெசிஃபிக்காக குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க YT03 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது Consider the following statements. 61st Amendment Act அப்படின்றது ஓட்டிங் ஏஜை 21லேருந்து 18 குறைச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது ராஜீவ்காந்தி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வந்தது. எஸ், அது கரெக்டு. ஸோ 1 கரெக்டு. அப்போ இது வராது. தென் 42nd Amendment Act increased the tenure of the லோக்சபா. அதாவது லோக்சபாவுடைய பதவி காலத்தை அதிகரித்தது. ஆக்சுவலி 5 வருஷத்துலேருந்து 6 வருஷமாக இன்க்ரீஸ் பண்ணுச்சு. இது நடந்துச்சா அப்படின்னா எஸ், இதுவும் நடந்துச்சு. ஓகே, ஸோ 1 கரெக்ட் 2 கரெக்ட். ஸோ 1 கரெக்ட் 2 கரெக்ட்னா இதுவும் வரலாம், இதுவும் வரலாம்.
தென் அடுத்தது 44th amendment restored the original tenure அப்படின்னு சொல்றாங்க. எஸ், இது கரெக்டா? 6ல இருந்து மறுபடியும் 5 இயர்ஸா மாத்திட்டாங்க. எஸ், தட் இஸ் ரைட். ஆப்ஷன் டி தான் இதோட கரெக்டான ஆன்சர். அடுத்தது பார்ப்போமா? 97th amendment act gave constitutional status to cooperative societies. 97வது திருத்த சட்டம் 2011ல வந்தது. கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ்னு கொண்டு வராங்கன்றாங்க. எஸ், உங்களோட பார்ட் 9B அப்படின்ற ஆட் பண்ணி கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் அப்படின்றத கொடுக்க செய்கிறாங்க. ஓகேயா? ஸோ இது உண்மை. ஓகேயா? தென் சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரக் டவுன் தி என்டையர் 97th amendment ஆக்ட். ஸோ இதை மொத்தமாக ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை. ஓகேயா? ஸோ இதை பண்ணலை. இன்னும் இது பவரில் தான் இருக்குது. எஸ், இதை மொத்தமாலாம் ரிமூவ் பண்ணலை. தென் இட் இஸ் ஸ்டில் வேலிட் ஃபார் மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. எஸ், இட் இஸ் ஸ்டில் வேலிட். ஆப்ஷன் ஏ தான் இதோட கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? இந்த கேள்வி பாருங்க. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். 42nd Amendment Act, 44th Amendment Act, 86th Amendment Act, 97th Amendment Act இதெல்லாம் நிறைய வாட்டி கேட்பாங்க. ஸோ அதனால இந்த 42nd Amendment Act, 44thலாம் கொஞ்சம் ரிப்பீட் ஆகும். ஓகேயா? ஆனால் அதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் வெவ்வேறு பாயிண்ட்ஸ் தான் வருமோ தவிர அதே பாயிண்ட்டு ரிப்பீட் ஆகாது. ஓகேயா? ஸோ இதில் ஆன்சர் பண்ணுங்க. நாற்பத்தி 2வது திருத்த சட்டம் சோஷியலிஸ்ட் செக்யூலர்ன்ற வார்த்தைகளை ப்ரியாம்பிள் ஆட் பண்ணுச்சுன்னு சொல்றாங்க. எஸ், சோஷியலிஸ்ட் செக்யூலர் இன்டெகிரிட்டி இந்த வார்த்தைகளும் ஆட் பண்ணாங்க. ஓகே, ஸோ இன்டெகிரிட்டி அப்படின்ற வார்த்தையும் ஆட் பண்ணாங்க. எஸ், அண்ட் 44th amendment ரிமூவ் தீஸ் வேர்ட்ஸ் ஃப்ரம் தி ப்ரியாம்பிள்ன்றாங்க. இல்லை, இதெல்லாம் பண்ணல. ஸோ இது கரெக்டு. And preamble is amendable under article 368. ஓகே, முகப்புரை அப்படின்றத நம்ம திருத்தம் பண்ணணும்னா ஆர்டிகல் 368 படியில தான் பண்ணணும்னு சொல்றாங்க. எஸ், இதுவும் உண்மை. அப்ப ஆன்சர் ஏ தான் இதுக்கு கரெக்ட். ஓகேயா? அடுத்தது பார்ப்போமா? இது பாருங்க. Consider the following statements. ஓகேயா? So 44th amendment replaced the internal disturbance with armed rebellion. ஓகேயா? 44வது திருத்த சட்டம் அப்படின்றது உள்நாட்டு பிரச்சனைகள் அப்படின்றது இருந்ததை ஆயுத கிளர்ச்சின்னு மாத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இட் மேட் டிக்ளரேஷன் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி மோர் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்றாங்க. And it allowed for the suspension of article 20 and 21 during national emergency. during emergency ன்னு சொல்றாங்க. இது தவறு. ஓகே, ஸோ இது தவறு. ஆக்சுவலி இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? ஃபர்ஸ்ட் 2 தான் கரெக்ட். ஓகேயா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதோட கரெக்டான ஆன்சர். ஸோ இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றத ஆர்ம்டு ரெபிலியன்ற வார்த்தையை வச்சு தான் ரீப்ளேஸ் பண்ணாங்க. எஸ், தட் இஸ் ஆல்சோ ரைட். அடுத்தது பார்ப்போமா? Before the 7th amendment, India had Part A, Part B, Part C, Part D states. Yes, இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்றாங்க. எஸ், இது உண்மை. தென் அமெண்ட்மெண்ட்க்கு அப்புறம் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்ற கான்செப்ட் மட்டும்தான் ரிமைனிங்காக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்டா? எஸ், இது கரெக்ட். அடுத்தது தி அமெண்ட்மெண்ட் ரெடியூஸ் தி பவர் ஆஃப் தி சென்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பவரை இது குறைச்சது அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்டா? இதுல சென்ட்ரல் கவர்மெண்டோட பவரை குறைக்கிறதுக்கு அதுக்கு இதுக்குலாம் எந்த ஒரு விஷயம் பண்ணலை இங்க. ஓகேயா? ஸோ எஸ், இது மட்டும்தான் இங்க தப்பு. அப்ப ஆப்ஷன் ஏ, 16 ஸ்டேட்ஸ் அண்ட் 4 யூனியன் டெரிட்டரிஸ் கிரியேட் பண்ணாங்க. ஓகே, தென் 73rd amendment introduced கிராம் சபா. எஸ், பஞ்சாயத்துல கிராம சபா அப்படின்றத இன்ட்ரோடியூஸ் பண்ணது இதில் தான் பண்ணுறாங்க. ஓகே, எஸ் சஞ்சித், ரமேஷ், வசந்த், ராஜராஜேஸ்வரி, குட், கரெக்ட்பா. இதோட ஆன்சர் சொல்லுங்க.
74th amendment introduced ward committee. Okay, so ward committee அப்படின்றத introduce பண்றாங்கன்னு சொல்றாங்க. இது கரெக்டா? எஸ், வார்டு கமிட்டிஸ்ன்றது ஒன்று அல்லது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வார்ட்ஸை சேர்த்து இருக்கிறது தான் வார்டு கமிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. போத் அமெண்ட்மெண்ட்ஸ் மேட் எலெக்ஷன்ஸ் கம்பல்சரி ஃபார் எவ்ரி 5 years. ஓகே, ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் நடுவில் எலெக்ஷன்றது வைக்கணும் அப்படின்றத கட்டாயமாக்கப்பட்டுச்சு அப்படின்றாங்க. எஸ், அதுவும் கரெக்ட். 3மே கரெக்ட். ஓகே, இதில் 3மே கரெக்ட். ஆப்ஷன் டி தான் இதோட கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் வேறப்பா, பார்த்துக்கோங்க சஞ்சித், மற்றவங்களும் பார்த்துக்கோங்க. 91st amendment limited the size of the council of ministers to 15% of Lok Sabha. ஓகே, ஸோ 91வது அமெண்ட்மெண்ட் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து 100 பேர் எம்பி இருக்காங்கன்னா அதில் 15 பேர் தான் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லுச்சு. எஸ், இது கரெக்டான? எஸ். அண்ட் இட் அப்ளைஸ் டு போத் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். எஸ். அண்ட் இட் இன்க்ரீஸ்டு தி சைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இது இன்க்ரீஸ்லாம் பண்ணலை, ஆக்சுவலி ஒரு லிமிட்டேஷன் தான் போட்டுச்சு. ஸோ அதனால் இது தப்பு. ஸோ 1 and 2 ஒன்லி தான் இதில் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? இதில் பாருங்க, 101st amendment created a uniform tax structure across India. ஸோ 101வது திருத்தம் அப்படின்றது இந்தியாவில் ஒரே மாதிரி வரி அமைப்பு உருவாக்குறதுக்கு உதவுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டா? 101st amendment என்னது? எஸ், ஜிஎஸ்டி கவுன்சில் கிரியேட் பண்ணுறதுக்காக வந்தது. எஸ், ஜிஎஸ்டி கவுன்சில் டெசிஷன்ஸ் ஆர் பைண்டிங் ஆன் பார்லிமெண்ட் அப்படின்றாங்க. இது பைண்டிங் அப்படின்லாம் இல்லை எதுவுமே. அண்ட் ஜிஎஸ்டி இஸ் அ டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ். ஓகே, ஒரு இலக்கு அடிப்படையிலான வரி அப்படின்றாங்க. எஸ், ஸோ கடைசியாக என்ன போகுதோ அது அதர் பேசிஸில் தான் இருக்குன்றாங்க. இது கரெக்டாக? எஸ். தென் 1 and 3. ஸோ ஆன்சர் 1 and 3 ஒன்லி தான் ஆன்சர். அடுத்தது 42nd amendment curtailed the power of judicial review. 42வது திருத்தம் அப்படின்றது நீதித்துறை மறுபரிசீலனை அதுக்கான அதிகாரத்தை குறைத்தது அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்டா? ஸோ 42nd amendment curtailed the power of judicial review அப்படின்னு சொல்றாங்க. இது சரியா? எஸ். எஸ், ஆக்சுவலி 42nd amendment ஆக்ட் வந்ததே என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பவர் இன்க்ரீஸ் பண்ணி ஜுடிஷியரியோட பவர் ரெடியூஸ் பண்ணுறக்காக தான் வந்துச்சு. ஸோ இது வந்து இந்திரா காந்தி அவர்களோட ஆட்சி காலத்தில் வந்தது. ஏன்னா தன் கையில் அதிகாரங்களை ஜாஸ்தி எடுக்கணும் அப்படின்றக்காக தான் அவங்க பண்ணாங்க. ஸோ அதனால இது சொல்கிறாங்க. தென் 44th amendment ஆக்ட் ரிஸ்டோர் தி ஜுடிஷியல் பவர்ஸ் அப்படின்றாங்க. எஸ், அதுவும் கரெக்ட். ஓகேயா? தென் 42nd amendment ஆக்ட் ஆடட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டா? தென் 44th amendment strengthened the directive principles அப்படின்னு சொல்றாங்க. இதோட பதில் என்ன? எஸ். ஸோ இது ஆக்சுவலி இட் ரெடியூஸ்ட் தி பவர். அப்போ என்னென்ன வரும்? 1 and 2 வரும். ஸோ 1 and 2 எல்லாத்துலேயும் வருது. ஓகே, ஸோ எதையுமே எலிமினேட் பண்ண முடியாது. இப்போ 3 வருமானு செக் பண்ணணும். 42nd amendment ஆடட் தி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டா? எஸ், ஆர்டிகல் 39ல் ஒரு ஆட் பண்ணாங்க, 39A ஒரு ஆடிஷன் பண்ணுறாங்க. அது இல்லாமல் 43A அண்ட் 48A இதெல்லாமும் ஆட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இது கரெக்டா? எஸ். அண்ட் 44th amendment strengthen the directive principles அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லை, அதெல்லாம் பண்ணலை இவங்க. ஓகே, ஸோ ஒரே ஒரு டிபிஎஸ்பி மட்டும்தான் ஆட் பண்ணுச்சு. ரிஸ்டோரிங் தி பேலன்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி அப்படின்றதுக்காக தான் இதை கொண்டு வந்தது. ஓகே, ஸோ எஸ், இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேயா? அடுத்தது பார்ப்போமா? 52nd amendment act added the 10th schedule. ஓகே, Anti-Defection Law கட்சி தாவல் தடுப்பு சட்டம் அப்படின்றதுக்காக தான் இது வந்தது. கரெக்டா? ஸோ இது பேசிக்காக என்ன, ஒருத்தர் ஒரு கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு திடீர்னு தாவறாங்க, டெசிஷன் மேக்கிங்கை பயங்கரமாக ஒரு விஷயம் இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னா அதுக்கு வரக்கூடிய சேஞ்சஸ் தான் என்னது, உங்களுடைய
52nd அமெண்ட்மெண்ட்டில் சாரி ஆக்ஷன்ஸை பற்றி தான் இதில் 52nd அமெண்ட்மெண்ட்டில் சொல்கிறாங்க. எஸ், இது கரெக்டு. 91st Amendment Act amended this 10th schedule அப்படின்றாங்க. எஸ், 10th schedule deals with the disqualification of MPs and MLAs. ஸோ இதில் உறுப்பினர்களோட தகுதி நீக்கத்தை பற்றி பேசுது அப்படின்றாங்க. எஸ், அண்ட் இட் இஸ் பியாண்ட் ஜுடிஷியல் ரிவ்யூன்றாங்க. இல்லை, ஸோ இது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கு அப்பாற்பட்டதெல்லாம் கிடையாது. ஓகே, ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சர். அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்க, இது ஆன்சர் பண்ணுங்கப்பா. செவன்டி-தேர்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது பஞ்சாயத்து ரிலேட்டடாக இருக்கிறது வந்து இன்க்ளூடிங் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கரெக்டா? ஸோ அப்படியெல்லாம் இல்லை, இது ஸ்கெடியூல்டு ஏரியாஸ்க்கு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அதுக்கெல்லாம் அப்ளை ஆகாது. ஸோ இது தவறு. ஸோ 1 வராது. 1 வராதுன்னா எஸ், இது 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 வராது. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேயா? அடுத்த கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளை பரிசீலிக்கவும். ஸோ இதோடைய ஆன்சர் பாருங்க, இதை பாருங்க, இதை இப்போதான் நம்ம பேசணும், இதை இப்போதான் பேசணும். எஸ், இது வந்து அஃப்கோர்ஸ் இது வந்து 44th அமெண்ட்மெண்ட் தான் இதை லீகல் ரைட்டாக மாற்றுச்சு. எஸ், தட் இஸ் ரைட். அடுத்தது, இட் இஸ் நவ் பார்ட் ஆஃப் தி ஆர்டிகிள் 300A. ஸோ 300Aவில் ஒரு பகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எஸ், தட் இஸ் ரைட். இட் கேன் பி என்ஃபோர்ஸ்டு த்ரூ ஆர்டிகிள் 32. ஆர்டிகிள் 32 அப்படின்றது இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் ஃபார் ஃபண்டமெண்டல் ரைட். அடிப்படை உரிமை உங்களுக்கு வேணுமா, இந்த அடிப்படை உரிமையை பயன்படுத்துங்க அப்படின்றதான் இது. ஸோ பேசிக்காக இது ஒரு அடிப்படை உரிமை கிடையாது. அப்போ என்னாகும்? ஸோ இது வந்து இது மூலியமாக என்ஃபோர்ஸ் ஆகாது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர். ஓகேயா? அடுத்தது பார்ப்போமா? 101st அமெண்ட்மெண்ட் இன்ட்ரடியூஸ்டு தி டுவல் ஜிஎஸ்டி மாடல் அப்படின்றாங்க. ஓகே, இரட்டை ஜிஎஸ்டி அமைப்பு அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இது கரெக்டா? தென் இது இல்லாமல் போத் தி சென்டர் அண்ட் தி ஸ்டேட்ஸ் கேன் லெவி ஜிஎஸ்டி, அதாவது மத்திய அரசு மாநில அரசும் இரண்டும் ஜிஎஸ்டி அப்படின்றத விதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கரெக்டா? எஸ். ஸோ இது டியூவல் ஜிஎஸ்டி அப்படின்னா சென்ட்ரும் அண்ட் ஸ்டேட்டும் 2 பேரும் பண்ணலாம் அப்படின்றாங்க. எஸ், அண்ட் இதே தான் அதுவும். தென் ஜிஎஸ்டி சப்சியூம்டு வேட், சர்வீஸ் டேக்ஸ், எக்ஸைஸ் டியூட்டி இதெல்லாம் வந்து உட்கொண்டது அப்படின்றாங்க. ஸோ தனக்குள்ளே உள்ளே எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கரெக்டா? எஸ். ஸோ இது கரெக்டு. பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஃபுல்லி அண்டர் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை, ஆக்சுவலி பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் லைக் ப்ராடக்ட்ஸ் க்ரூட் ஆயில், பெட்ரோல், டீசல், நேச்சுரல் கேஸ், ஏவியேஷன் டர்பைன் ஆர் டெக்னிக்கலி அண்டர் ஜிஎஸ்டி. ஆனால் தே ஆர் கரண்ட்லி கெப்ட் அவுட் ஆஃப் தி ஆக்சுவல் லிவிங். ஓகே, ஸோ அப்படியே இதிலே தான் போடணுன்றது பண்ணலை. ஸோ ஆப்ஷன் இது வராது. 4 வராது அப்படின்னா இதுவும் வராது, இதுவும் வராது, 3 வரும். ஆப்ஷன் ஏ தான். அடுத்தது, which of the following amendments are related to inclusion of languages in 8th schedule? So இதோட ஆன்சர் என்ன? எந்த திருத்த சட்டம் அப்படின்றதெல்லாம் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் வர்றதுக்கு காரணமாக ஆயிடுச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் 14 தான் இருந்தது, இப்போ 22 இருக்குது. இதெல்லாம் எதில் ஆட் பண்ணுறாங்கன்னா இந்த என்னென்ன அமெண்ட்மெண்ட்ன்றதை பார்க்கலாம். 21st அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேயா? ஸோ இதில் சிந்தி அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் மட்டும் ஆட் பண்ணுறாங்க. ஓகேயா? இங்கே
71st இதில் வந்து கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி இதை ஆட் பண்ணுறாங்க. அடுத்தது இதில் போதோ, டோக்ரி, மைத்திலி, சாந்தலி. ஓகேயா? ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணுறாங்க. ஓகேயா? ஸோ இது இல்லாமல் 96th அமெண்ட்மெண்ட்டில் ஒரியா அப்படின்ற பேரை ஒடியா அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் லாங்குவேஜ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸ். மொத்தம் எத்தனை அமெண்ட்மெண்ட்? 4 அமெண்ட்மெண்ட் நடக்குது. ஓகேயா? ஸோ மொத்தம் எத்தனை அமெண்ட்மெண்ட்பா? 4 அமெண்ட்மெண்ட் நடக்குது இதில். ஓகேயா? ஸோ மைத்திலி, சாந்தலி இது எல்லாமே முக்கியம். ஓகேயா? ஸோ இதோட ஆன்சர் என்ன? 1, 2 and 3 எல்லாமே இதில் கரெக்ட். அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்கள். 21st அமெண்ட்மெண்ட் இப்போ தான் இதை சொல்லி முடித்தேன். ஓகே, ஸோ இப்போ தான் முன்னாடி கொஸ்டினில் இது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இதோட ஆன்சர் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதோடைய ஆன்சர் என்ன? 21st அமெண்ட்மெண்ட் ஆடட் சிந்தி டு 8th ஸ்கெடியூல் அப்படின்றாங்க. எஸ், இதுதான் கரெக்டு. 8வது அட்டவணையில் தான் 22 மொழியும் இருக்குது, அதில் தான் சிந்தியும் ஆட் பண்ணுறாங்க. எஸ். அடுத்தது கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி 71st ஆட் பண்ணுறாங்க. அப்புறம் போதோ, டோக்ரி, மைத்திலி, சாந்தலி 92nd ஆட் பண்ணுறாங்க. ஆப்ஷன் டி தான் இதோட கரெக்டான ஆன்சர். ஓகேயா? அடுத்தது 76th Amendment Act placed a law in 99th schedule அப்படின்றாங்க. 76வது திருத்த சட்டம் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் சட்டத்தை 9th ஸ்கெடியூலில் வச்சாங்கன்னு சொல்கிறாங்க. இது கரெக்டா? எஸ், அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான சட்டம். என்ன அப்படின்னா தமிழ்நாடுக்கான ரிசர்வேஷன் ஆக்ட் அப்படின்றதான் இதில் வைக்கிறாங்க. இதன்படி தமிழ்நாட்டுக்கு 69% ரிசர்வேஷன் அப்படின்றத அலோவ் பண்ணலாம் அப்படின்னு 1994 இந்த அமெண்ட்மெண்ட் வர்றாங்க. ஏன் அப்படின்னா 1992 ஒரு அமெண்ட்மெண்ட் வருது, கேஸ் வருது, இந்திரா ஸ்வானே கேஸ் அப்படின்னு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 50% ஆஃப் தி ரிசர்வேஷன் அப்படின்றதுக்கு மேலே ரிசர்வேஷன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேயா? ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, ஸோ இட் இஸ் 69% ரிசர்வேஷன் அப்படின்றத தமிழ்நாடுக்கு கொடுக்குறாங்க. ஓகேயா? ஸோ இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. எஸ், தட் இஸ் ரைட். ஓகே, 1 and 2 கரெக்டு. 1 and 2 கரெக்ட்னா இதுவும் வராது, இதுவும் வராது. ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று. இட் இன்க்ரீஸ் தி ரிசர்வேஷன் லிமிட் அக்ராஸ் இந்தியா டு 69%ன்றாங்க. இதுதான் இல்லை. ஓகேயா? ஸோ இதெல்லாம் பண்ணலை. ஏன்னா 78% மகாராஷ்டிராவில் அதுலலாம் இருக்குது. நம்ம இதெல்லாம் 69% தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன், ஆனால் மற்றதுல 78லாம் இருக்குது. ஓகேயா? ஸோ இட் இன்க்ரீஸ் த ரிசர்வேஷன் அக்ராஸ் இந்தியா அப்படின்னு சொல்கிறது தவறு. ஸோ ஆன்சர் ஏ மட்டும்தான். ஓகே, எஸ், சந்தோஷ் இஸ் ரைட். குட். அடுத்தது laws in the 9th schedule are completely immune from judicial review அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 1973க்கு முன்னாடி கரெக்ட், ஆனால் ஆஃப்டர் 1973 இது தவறு. எதனால் அப்படின்னா கேசவானந்த பாரதி கேஸ் வந்துச்சு. ஸோ அந்த ஆக்ட்லேருந்து 9th ஸ்கெடியூல் கடியில் என்ன போட்டாலும் வந்து இது கம்ப்ளீட்லி இம்யூன்னு மாற்ற முடியுமானா முடியாது. ஓகேயா? ஸோ இது தவறு. ஓகேயா? ஸோ அடுத்தது 76th Amendment Act was enacted after Indira Swane case 1992 வந்த இந்த கேஸ்க்கு அப்புறம் தான் 76th Amendment Act 1994 எனாக்ட் பண்ணுறாங்க. ஓகேயா? தென் 69% ரிசர்வேஷன் எக்ஸீட்ஸ் தி சுப்ரீம் கோர்ட்டோடைய 50% லிமிட்னு சொல்கிறாங்க. எஸ், இந்திரா ஸ்வானே கேஸில் தான் அதையும் சொல்கிறாங்க. ஸோ எஸ், இது எக்ஸீட் ஆகுது தான். ஆப்ஷன் ஏ தான். அடுத்தது 69th Amendment டெல்லிக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்த அமெண்ட்மெண்ட் இதுதான். ஓகே, டெல்லிக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்த அமெண்ட்மெண்ட் இதுதான். ஸோ இதை பாருங்க. 69th Amendment கிரியேட்டட் தி நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டா? 69வது திருத்த சட்டம் அப்படின்றது நம்மளுக்கு நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுச்சுன்னு சொல்கிறாங்க. இது கரெக்டா? எஸ். ஸோ
யூனியன் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அப்படின்னு இருந்தது நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அப்படின்னு இதில் தான் பார்த்துறாங்க. இட் ப்ரொவைடட் ஃபார் அ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இன் டெல்லி. எஸ், இதுவும் கரெக்ட். இட் மேட் டெல்லி அ ஃபுல் ஃப்ளெஜ்டு ஸ்டேட். முழுமையாக ஒரு மாநிலமாக மாறியதா அப்படின்னா இல்லை. ஓகே, அதெல்லாம் பண்ணலை. ஓகே, ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாடு பஞ்சாயத் ஆக்ட், இதை பத்தி கொஸ்டின். இதோட ஆன்சர் என்ன வரும்? ஸோ இதோட ஆன்சர் சொல்லுங்க. ஸோ தமிழ்நாடு பஞ்சாயத் ஆக்ட் அப்படின்றது 3 டயர் சிஸ்டம் அப்படின்றத இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இது கரெக்டா? ஸோ எஸ், 3 டயர் சிஸ்டம் தான் பஞ்சாயத்துல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க தமிழ்நாடு பஞ்சாயத் ஆக்ட்ல. எஸ், தட் இஸ் ரைட். அடுத்தது, இட் ப்ரொவைட்ஸ் 1/3 ரிசர்வேஷன் ஃபார் விமன். பெண்களுக்குன்னு 1/3 இடஒதுக்கீடு அப்படின்றத வழங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் சரி. ரொட்டேஷன் ஆஃப் ஆஃபீஸ் அப்படின்றது எவ்ரி 10 இயர்ஸ்க்கு பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இது 5 இயர்ஸ் கிடையாது, இது தவறு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதோட கரெக்டான ஆன்சர். ஓகேயா? ஸோ தமிழ்நாடு பஞ்சாயத் ஆக்ட் அப்படின்றது 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 அதுக்கப்புறம் வந்தது தான் இது பஞ்சாயத்து பற்றி இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட். பஞ்சாயத்துக்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்த அமெண்ட்மெண்ட். ஓகே, எஸ் வினிதா, சந்தோஷ், தமிழ், எஸ் தமிழ், குட் குட். ஓகேப்பா சஞ்சித். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஆர்டிகிள் 239AA அப்படின்றது இட் டீல்ஸ் வித் தி ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் டெல்லி அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்டா? ஸோ இதோட ஆன்சர் என்ன? ஆர்டிகிள் 239AA அப்படின்றது டீல்ஸ் வித் தி ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் டெல்லின்னு சொல்றாங்க. எஸ், இது கரெக்ட். தென் ஆர்டிகிள் 239AB அப்படின்றது டெல்லியில பிரசிடென்ட்ஸ் ரூல் அப்படின்றது, அதாவது ஸ்டேட் எமர்ஜென்சி இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி வருது. இது கரெக்டா? எஸ். ஓகே, திஸ் இஸ் சிமிலர் டு ஸ்டேட்ஸுக்கு ஆர்டிகிள் 356ல ஸ்டேட் எமர்ஜென்சி கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு சிமிலரா இருக்கிறது தான் ஆர்டிகிள் 239AB. அடுத்தது, ஸோ லெஃப்டினன்ட் கவர்னர் இஸ் பவுண்ட் பை எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன் ஆல் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் இல்லை. ஸோ எல்லா மேட்டர்ஸ்லையும் கேட்க வேணாம். பப்ளிக் ஆர்டர், போலீஸ், அப்புறம் லேண்ட், இதுலெல்லாம் டெல்லி அசம்பிளி ஹேஸ் நோ பவர். ஓகேயா? ஸோ லெஃப்டினன்ட் கவர்னர் தானாகவே ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ இது தவறு. ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர். ஓகேயா? குட் ஈவினிங். குட் ஈவினிங் ராம்தாஸ். ஸோ அடுத்த பார்ப்போமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்க, குரூப் 2க்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் அப்படின்றது 6th ஏப்ரல் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு YT03 கோட் யூஸ் பண்ணுறப்ப 22% செக் அவுட் அப்போ யூஸ் பண்ணணும். YT03 அப்படின்ற கோடு வந்து கூப்பன் கோடில் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் 22% ஆஃபரோட ஜாயின் பண்ண முடியும். ஓகே, ஸோ ப்ரைஸே உங்களுக்கு கிட்டத்தட்ட வெறும் 2700 அந்த மாதிரி தான் வரும். ஓகே, தென் இதை பாருங்கள். 97th Amendment Act added Article 43B அப்படின்றாங்க. இது கரெக்டா? எஸ். ஸோ 97th Amendment Act தான் Article 43B அப்படின்றத ஆட் பண்ணது. தட் இஸ் ரைட். தென் இட் இன்சர்டட் பார்ட் பி அப்படின்றது 9B அப்படின்றத இன்சர்ட் பண்ணுறாங்க. எஸ், தட் இஸ் ரைட். இட் மேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்றாங்க. இல்லை, ரைட் டு ஃபார்ம் அதை தான் ஃபண்டமெண்டல் ரைட்டாக வச்சுருக்காங்க. ரைட் டு ரெகக்னைஸ் அப்படின்றதெல்லாம் உங்களோட அடிப்படை உரிமைன்றது கிடையாது அப்படின்றாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர். ஓகேயா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? EWS ரிசர்வேஷன், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பீப்புள், அவங்களுக்கான ரிசர்வேஷன் அப்படின்றது எதில் வருது?
ஸோ இதோட ஆன்சர் என்ன? 103rd Amendment Act. ஓகே, 103rd Amendment Act அப்படின்றது EWS ரிசர்வேஷனுக்காக. அடுத்தது இது இல்லாமல் 102nd Amendment அப்படின்றது Constitutional Status to NCBC, National Commission for Backward Classக்காக கொடுக்குது அப்படின்றாங்க. எஸ். அடுத்தது it introduced Article 342A. ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டா? எஸ். இது it introduced what? 43B is for cooperative societies. So it introduced Article 342A அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், இதுவும் கரெக்ட். And it removed the power of the states to identify OBC அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டா? ஓகே. ஸோ இது பேசிக்காக 342 என்ன பண்ணுச்சுன்னா, பிரசிடெண்ட் வந்து யார் ஓபிசின்னு ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்ஸுக்கு இருந்த பவரை ரிமூவ் பண்ணுச்சு. ஸோ இது ஆக்சுவலி ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ட்ரூ. ஆப்ஷன் டி தான் இதோடைய ஆன்சர். அடுத்தது பார்ப்போமா? 103rd Amendment introduced reservation based on economic criteria அப்படின்றாங்க. இது கரெக்டா? இது கரெக்டா? ஸோ அது எஸ். EWSல அந்த EA என்னது? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள் இல்லது நலிவடைந்தவர்கள் யார் வேணா சொல்லலாம். ஓகேயா? எஸ். அடுத்தது it added clauses to 15 and 16 அப்படின்றாங்க. எஸ். it applicable only to SCs ன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு இல்லை, EWSக்கு அப்ளை ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர். ஓகேயா? அடுத்தது பார்ப்போமா? இதோட ஆன்சர் பாருங்க. 104th Amendment extended the reservation for SC/STs in legislature. ஸோ இது கரெக்டா? எஸ், இது கரெக்ட். ஆங்கிலோ இந்தியன் நியமனத்தை ரத்து செய்தது அப்படின்னு சொல்றாங்க. எஸ், இதுவும் கரெக்ட். இட் இன்க்ரீஸ்ட் தி ஓபிசி ரிசர்வேஷன். ஓபிசி ரிசர்வேஷனுக்கு 104th அமெண்ட்மெண்ட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இதில் SC/ST ரிசர்வேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி 2030 வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணாங்க. அது இல்லாமல் இந்த ஓபிசி ரிசர்வேஷன் அப்படின்றது அதெல்லாம் பற்றி பேசாமல் ஆங்கிலோ இந்தியன் ரிசர்வேஷன் அப்படின்றத ரிமூவ் பண்ணாங்க. ஓகே, ஸோ அதனால ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர். ஓகேயா? 338B அப்படின்றது நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி பற்றி வந்துச்சு. ஓகேயா? பட் 342B அப்படின்றது 342A அப்படின்றது பிரசிடென்ட் ரூல் பற்றி வருது அங்கே. ஓகேயா? ஸோ இது வந்து உங்களோட 338B தான். ஆனால் 342Aன்றது இட் இன்ட்ரடியூஸ் தி ஆர்டிகல் வேர் பிரசிடென்ட் கேன் ஐடென்டிஃபை ஓபிசி. ஓகேயா? அடுத்தது இது இல்லாமல் 103rd Amendment Act. ஸோ இதான் முடிச்சிட்டோம். எஸ். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் were added by dash. கூட்டுறவு சங்கங்கள் அப்படின்றது எந்த திருத்தத்தினால் சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எந்த திருத்த சட்டம்? தென் ஸோ இதில் என்ன வரும்? எஸ், குட் 97th Amendment தான். ஸோ இது வந்து 1976 வருது, இது 1978 வருது, இது 2002 86th Amendment, இது 2011 வருது. ஓகேயா? ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா 4+2 என்னது? 6. அதே மாதிரி 4+4 என்ன? 8 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
அதே 86th அமெண்ட்மெண்ட் வந்து 8 minus 6 என்ன 2 இந்த வாரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? அடுத்தது பார்க்கலாமா? பின்வரும் விஷயங்களை பரிசீலிக்கவும் அப்படின்றாங்க. 105th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்றது இட் ரிஸ்டோர்ஸ் தி பவர் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் டு ஐடென்டிஃபை ஓபிசி. ஓகே, 104th அமெண்ட்மெண்ட் நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி அப்படின்றதா கொண்டு வந்தது இல்லாமல் பிரசிடென்ட் தான் வந்து யார் பிசின்றதை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துச்சு. ஓகேயா? ஸோ இந்த சேஞ்ச் வந்து பிரசிடென்ட்க்கு பயங்கர ப்ரெஷரைசிங்காக இருந்தனால 105th அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணுச்சு, ஸ்டேட்ஸ் வந்து யார் ஓபிசின்றது, மாநிலங்களே யார் ஓபிசின்றதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேயா? சித்ரா, ஏசிஎஸ், அருண், எஸ், வினிதா, வேல், சந்தோஷ், குட்பா, சூப்பர். ஸோ இதோட ஆன்சர் சொல்லுங்க. ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். தென் இட் ரிசர்வ்டு. ஓகே, ஸோ இட் ரிசர்வ்டு தி எஃபெக்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இன்டர்பிரட்டேஷன் ஆஃப் 102nd அமெண்ட்மெண்ட் அப்படின்றாங்க. இது கரெக்டா? ஸோ இட் ரிசர்வ்டு தி எஃபெக்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இன்டர்பிரட்டேஷன் ஆஃப் 102nd அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், இதுவும் கரெக்ட். ஓகேயா? ஸோ பேசிக்காக சுப்ரீம் கோர்ட் என்ன ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்னா, ஜெய்ஸ்ரீ லக்ஷ்மண் ராவ் பட்டேல் அப்படின்ற கேஸில் பேசிக்காக மராத்தா ரிசர்வேஷன் கேஸ். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஸ்டேட்ஸோடைய பவரை வந்து பிரசிடென்ட் எடுக்கிறனால இது தவறாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்டர்பிரேட் பண்ணி அந்த எஃபெக்டை தான் இதில் கொண்டு வராங்க. எஸ், இதில் போத் 1 and 2 ஆர் கரெக்ட். ஓகே, ஸோ இதில் 1 only 2 only. ஓகே, அடுத்தது 103rd அமெண்ட்மெண்ட் அப்படின்றது இட் வயலேட்ஸ் தி பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, 103 அப்படின்றது அக்கார்டிங் டு சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றத்தின் படியில் 103rd அமெண்ட்மெண்ட்ன்றது பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து வயலேட் பண்ணுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கரெக்டா? இல்லை. ஓகே, அடிப்படை உரிமைகளை எந்த ஒரு அடிப்படை கட்டமைப்பை எதையும் வந்து வயலேட் பண்ணலாம் இல்லை. ஓகே, ஸோ ஓகே, ஸோ இது ஜன்ஹித் கேஸ் அப்படின்ற ஒரு கேஸ் வந்துச்சு. அதில் தான் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, இல்லை இதெல்லாம் வந்து வயலேட் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் இட் இன்ட்ரடியூஸ் த ரிசர்வேஷன் பியாண்ட் 50% கேப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது கரெக்டா? ஓகே, ஸோ பேசிக்காக 10% ரிசர்வேஷன் ஆட் ஆகுது. ஓகே, ஆல்ரெடி 49.5% ரிசர்வேஷன் இருந்துச்சு, அது கூட இந்த 10% ரிசர்வேஷன் ஆட் ஆகுது. ஸோ பேசிக்காக என்ன 59.5% ரிசர்வேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது கரெக்டு, இது தப்பு. தென் 1 தப்பு, 2 கரெக்டு அப்படின்னா டேரெக்டாக இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி. தேர்ட் ஒன் பார்க்கணுன்னு தேவையில்லை. இட் அப்ளைஸ் டு இடபிள்யூஎஸ் கேட்டகரின்னு சொல்கிறாங்க. எஸ். தென் இதில் பாருங்கள், 102nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 103rd, 104th, 105th அமெண்ட்மெண்ட் ரீசெண்டாக வந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் இதில் போட்டிருக்கு. ஸோ இதை வந்து மேட்ச் பண்ணுங்க. ஸோ இதோட ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் 102nd அமெண்ட்மெண்ட் அப்படின்றது நேஷனல் கமிஷன் ஃபார் பிசிக்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்துச்சு அப்படின்றாங்க. 1Bனா இது ரெண்டுமே இருக்குது. ஓகே, ஸோ 4 வந்து ரெண்டுலேயுமே டி தான், 4 வந்து ரெண்டுமே டி தான். ஸோ மீதி இருக்கிறது தான் நம்ம பார்க்கணும். 103rd அமெண்ட்மெண்ட்ன்றது EWS ரிசர்வேஷன். ஸோ இது வந்து 2ன்றது ஏ, 2ன்றது ஏனா ஆப்ஷன் பி தான். எஸ் சித்ரா, எஸ் ரைட் பா, குட். வினிதா, குட் பா, பிஏசிடி, எஸ் வினிதா ரைட். ஸோ எஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி மெகா பேக் அண்ட் டிஎன் மெகா பேக் அப்படின்னு 2 பேக்ஸ் இருக்குது. ஸோ இது பேசிக்காக என்னென்னா, நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு மட்டும் படிக்கிறீங்க, ஸ்டேட் எக்ஸாமுக்கு மட்டும் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி மெகா பேக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நீங்கள் ஸ்டேட் எக்ஸாம்ஸ் சென்ட்ரல் எக்ஸாம்ஸ் ரெண்டுமே சேர்த்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். இது பர்ச்சேஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு 1 இயருக்கு எல்லா கோர்சஸும் ஆல் ஓவர் நம்ம வெப்சைட்டில் எல்லா கோர்சஸையும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 25th அமெண்ட்மெண்ட் பற்றி இந்த கொஸ்டின். ஸோ இதோட ஆன்சர் பாருங்க. இதோட ஆன்சர் என்ன?
தென் ஸோ இதில் 25th amendment அப்படின்றது ஆர்டிகல் 31C அப்படின்றத இன்சர்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ பேசிக்காக இதில் என்ன சொல்லுதுன்னா, இட் கேவ் ப்ரைமசி டு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அண்டர் ஆர்டிகல் 39B&C. பேசிக்காக இந்த 31C என்ன சொல்லுது? ஓகே, ஆர்டிகிள் 39B, ஆர்டிகிள் 39C இதை ரெண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறக்காக ஏதாவது ஆக்ட் வந்துச்சுன்னா அது எல்லாமே ஆர்டிகிள் 14, 19 மிஞ்சின ஆர்டிகிள்ஸ் தான் அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எஸ் இது வந்து பெருசுன்னு சொல்லிச்சு. அண்ட் இட் கெனாட் பி சேலஞ்ச்டு ஃபார் வயலேஷன் ஆஃப் ஆர்டிகிள் 14 and 19. எஸ், அதுவும் கரெக்டாக. ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சர். ஓகே, எஸ். அடுத்தது பார்ப்போமா? ஸோ கைஸ் சாரி, இந்த கொஷின் அப்படியே ரிப்பீட் ஆயிடுச்சு. அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, தென் 52nd Amendment Act. ஓகே, ஸோ இதோடைய ஆன்சர் என்ன? எதுக்காக இது இருக்கு? ஓகே, 52nd Amendment Act அப்படின்றது இட் இஸ் ரிலேட்டட் டு வாட்? 52வது திருத்த சட்டம் அப்படின்றது இட் இஸ் ரிலேட்டட் டு ஆன்டி-டிஃபெக்ஷன், கட்சி தாவல் தடுக்கிறதுக்காக வந்தது. இதுதான் உங்களோட 10th ஸ்கெடியூல்லையும் இருந்து. இதில் ஃபைனல் டெசிஷன் யாரை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க? எம்பி, எம்எல்ஏஸ் இவங்களெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் வருது. கட்சி தாவல் பண்ணுற எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸை ரிமூவ் பண்ணணும். இதோட ஃபைனல் டெசிஷன் யார் எடுக்கிறா அப்படின்னா ஸ்பீக்கர் லோக்சபாவில், அதே சேர்மன் ராஜ்யசபாவில், இவங்க தான் டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. ஓகேயா? எஸ். ஸோ இந்த ஆக்ட் எந்த வருஷம் வருது அப்படின்னு சொன்னேன்? 1985 தான் இந்த ஆக்டு வருது. புரியுதா? எஸ். அடுத்தது பார்ப்போமா? குட் குட். வினிதா, சித்ரா, எஸ். சந்தோஷ், சூப்பர்ப்பா, சூப்பர். ஆன்டி-டிஃபெக்ஷன் தான் இதோடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஸோ a member is disqualified if he voluntarily gives a party membership. ஒரு எம்பி அவங்களோட பார்ட்டி மெம்பர்ஷிப்பை விட்டு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அவங்கள வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கரெக்டா? எஸ். டிஸ்குவாலிஃபிகேஷன் இஸ் டிசைடட் பை ஸ்பீக்கர் ஆர் சேர்மன் அப்படின்றாங்க. இது கரெக்டா? எஸ், தட் இஸ் ரைட். அடுத்தது, this decision is completely outside judicial review. ஸோ இது ஜுடிஷியல் ரிவ்யூக்கு வெளியில் இருக்குன்றாங்க, அப்படிலாம் இல்லை. ஓகே, இது ஜுடிஷியல் ரிவ்யூக்குள்ள தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர். ஓகேயா? அடுத்தது பார்ப்போமா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். 69th Amendment பற்றி தான். ஆனால் திஸ் இஸ் நாட் ஃபுல்லி ரிலேட்டட் டு ஆல்ரெடி பார்த்த கண்டென்ட் கிடையாது. ஸோ இதோட ஆன்சர் என்ன? The Legislative Assembly of Delhi has 70 members அப்படின்றாங்க. ஓகே, 70 மெம்பர்ஸ் வந்து இந்த டெல்லி சட்டமன்றத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கரெக்டா? எஸ். அடுத்தது, இது இல்லாமல் உங்களுடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்றவங்க மொத்தம் 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது சரியா? எஸ். அடுத்தது, லெஃப்டினன்ட் கவர்னர் ஆக்ட்ஸ் அஸ் தி அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகே, துணை ஆளுநர் அப்படின்றவங்க தான் நிர்வாகியாக செயல்படுகிறார் அப்படின்றாங்க. எஸ், தட் இஸ் ரைட். ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சர். ஓகே, அடுத்தது பார்ப்போமா? அடுத்த கேள்வி. ஆர்டிகிள் 21A இட் ப்ரொவைட்ஸ் ஃபார் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் சொல்லி சொல்கிறாங்க. இது கரெக்டா? சாரி கைஸ், ஆர்டிகிள் 21A அப்படின்றது ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப்படின்றத கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எஸ், ஸோ தட் இஸ் ரைட். ஓகேயா? ஸோ இது கரெக்ட். அடுத்தது, இட் கவர்ஸ் சில்ட்ரன் பிட்வீன் 6 to 14 years. 6லேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளை உள்ளடக்குகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கரெக்டா? எஸ். It directly obligates parents to provide education. பெற்றோர்களே நேரடியாக கட்டாயமாக கல்வி கொடுக்கணும்னு சொல்லி சொல்லுது இல்லை. இது வந்து
கவர்மெண்ட் பண்ண வேண்டிய வேலை. பெற்றோர்களோட கடமை அப்படின்றது ஆர்டிகல் 51A அதுல கே பாயிண்ட்ல தான் சொல்றாங்க. அதே ஆர்டிகல் 45லயும் 6 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைக்கு ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் அப்படின்றது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் ஆப்ஷன் ஏ தான். அண்ட் இந்த 21A 45 அண்ட் 51A அதில் கே பாயிண்ட் இதை ரெண்டையும் ஆட் பண்ணுறதும் இதை மாடிஃபை பண்ணுறதும் யார் பண்ணுறாங்கன்னா எந்த அமெண்ட்மெண்ட் பண்ணுது அப்படின்னா 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. இப்போ தான் நம்ம முன்னாடி ஸ்லைட்ஸில் பார்த்தோம் இதை. ஓகே, அடுத்த கேள்வி. 45 Article 45 was modified by the 86th Amendment Act ன்னு சொல்றாங்க. இது கரெக்டா? எஸ், இது கரெக்ட். அடுத்தது இது இல்லாம it now deals with early childhood care and education up to 6 years அப்படின்னு சொல்றாங்க. எஸ், இதுவும் கரெக்ட். ஸோ 1 and 2 கரெக்டு. ஸோ இது வராது, இதுவும் வராது. இப்போ 2 இதுவான்னு பார்க்கணும், எல்லாமே வருமா இல்லை 1 and 2 ஒன்லியான்னு பார்க்கணும். ஸோ இதில் இட் ஸ்டில் கேரண்டிஸ் ஃப்ரீ எஜுகேஷன் அப் டு 14 years அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது கரெக்டா? ஓகே, ஸோ வாட் இஸ் இட்? ஸோ இதில் இது ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பற்றி தான் டீல் பண்ணுது. இட் ஸ்டில் கேரண்டிஸ் ஃப்ரீ எஜுகேஷன் அப் டு 14 yearsன்னு சொல்கிறாங்க. ஸோ இது சரியாப்பா? ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இது எஸ், இது இட் கேரண்டி பண்ணுறதுல ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர். அடுத்தது இதில் பாருங்க, 86th Amendment அப்படின்றது இட் ஆடட் தி ஃபண்டமெண்டல் டியூட்டி அண்டர் வாட்? ஸோ இதோட ஆன்சர் என்ன? '86th Amendment Act added fundamental duty under Article 51A. அது என்னது? இது Article 51A அதில் கே பாயிண்ட். ஓகே, பேரண்ட்ஸோட கடமை தான் வந்து இட் இஸ் தேர் டியூட்டி டு ப்ரொவைட் எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டா? எஸ், ஸோ இது கரெக்டு, இதுவும் கரெக்டு. தென் திஸ் டியூட்டி இஸ் லீகலி என்ஃபோர்ஸபிள் இன் கோர்ட்ஸ் அப்படின்றாங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டி எதுவுமே லீகலி என்ஃபோர்ஸபிள் கரெக்ட் இல்லை. ஓகேயா? எஸ், இதோட ஆன்சர் என்ன? 1 and 2 ஒன்லி. ஓகே, அடுத்த பார்ப்போமா? ஓகே கைஸ், சாரி, அதே கொஸ்டினே திருப்பி பேஸ் பண்ணிட்டேன். ஸோ எஸ், மொத்தமாக நம்ம வந்து 52 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதில் 51 கொஸ்டின் தான், ஒரு கொஸ்டின் ரிப்பீட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ எஸ் 2 கொஸ்டின் ரிப்பீட் ஆயிடுச்சு. ஸோ 49 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ எஸ், இதோட நம்ம செஷன் முடிச்சுக்கலாம். சிறகுகள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கான பேட்சும், சிந்தனை அப்படின்றது குரூப் 2க்கான பேட்சும், அது லட்சியம் அப்படின்றது குரூப் 4க்கான பேட்சும் நம்ம அடால இப்போ போயிட்டுருக்கு. இல்லை மேம், எனக்கு இது எல்லாமே இல்லாமல் நான் ஃபுல்லாக வந்து ஒரே கோர்ஸாக பார்த்துக்கிறேன். ஓகே, எனக்கு இந்த மாதிரி இல்லாமல் தனித்தனியாக இல்லாமல் நான் மொத்தமாக ஒரே கோர்ஸாக பார்த்துக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி மெஹா பேக் அப்படின்றது வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணுறக்கு YT03 அப்படின்ற கோடு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி மெஹா பேக் வாங்கணுன்னா ADA 247 மெயில் இருக்கு இல்லையா? ஸோ இதை ஃபஸ்ட்டு ADA 247 வெப்சைட் இருக்கு இல்லையா? அதை ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ஃபஸ்ட்டு வர லிங்க் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஆல் கோர்சஸில் ஸ்டேட் எக்ஸாம்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் தமிழ்நாடு சூஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் டிஎன்பிஎஸ்சின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. 1 செகண்ட். ஓகே, ஸோ இதில் ஆல் கோர்சஸ் ஸ்டேட் எக்ஸாம்ஸ், இதில் தமிழ்நாடு, அதில் எஸ்பெஷலி டிஎன்பிஎஸ்சின்னு சூஸ் பண்ணால் ஆக்சுவலி இதில் ஓப்பன் ஆகும். அண்ட் இதில் இருக்கிற கீழே இருக்கிற பேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் சிந்தனை 3.0 அப்படின்ற பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இங்கே March 20ன்ற ஆஃபர் போயிட்டுருக்கு. இன்னும் உங்களுக்கு ஒரு 2% ஆஃபரோடு வரணும்னா YT03 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து 700 rupees இல்லாமல் உங்களுக்கு 770 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ 770 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ எஸ், அதுக்கு ஆஃபர் கோட் YT03. ஸோ கண்டிப்பாக இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இந்த கோட் யூஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ எந்த கோடு YT03. ஸோ அட்மிஷன்ஸ்க்கு இந்த நம்பர், அட்மிஷன்ஸ்க்கு இந்த வெப்சைட் யூஸ் பண்ணிட்டு இது இல்லாமல் ADA247 தமிழ் அண்ட் தனுஷா டாக்ஸ் அப்படின்ற 2 டெலகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம இருக்கோம். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் ரீல்ஸ் பேஸ்ட் அப்டேட் தான் நிறைய வரும். இல்லை எனக்கு லைவும் வேணும், குவிஸ் வேணும், எல்லாம் வேணும்னா நீங்கள் வந்து நம்ம ADA247 தமிழ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அண்ட் இதே மாதிரி இன்னொரு செக்ஷன். ஓகே, ஸோ வெனஸ்டே, எவ்ரி வெனஸ்டே நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னும் ஒரு ஐ திங்க் ஒரு 12 to 13 வீக்ஸாக இது கொண்டு போயிட்டுருக்கோம். ஓகே, ஸோ டிசம்பர்லேருந்தே கொண்டு போயிட்டுருக்கோம். நீங்கள் அது எல்லா வீடியோவும் இருக்கும். எல்லாமே 1 hour to 2 hours டைம் ஃப்ரேமில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. செஷன் எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் கேஸ். பை பை, ஆல் தி பெஸ்ட்.